ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சம்மர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காயல்பட்டின பாரம்பரிய முருங்கைக்கீரை பாச்சோறு. அவங்க முருங்கைக்கீரை பாச்சோறுன்னு சொல்கிறாங்க, இங்கே நம்ம முருங்கைக்கீரை பாத்துன்னு சொல்கிறோம். அவ்வளோதாங்க. ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ரெசிபிங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது, நான் பின்னால் சொல்கிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பயத்த பருப்பு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. மணம் வர வரைக்கும் பண்ணணும், கலர் மாறக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் 100 கிராம் புழுங்கல் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அதோட நம்ம வறுத்து வச்ச பயத்த பருப்பை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாயை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 10 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியும் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபைனலாக 2 கட்டு நல்ல பெரிய கட்டுங்க முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். 1/2 லிட்டர் தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் 3 விசில் வச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம். அது ஆறட்டும். அடுத்து இன்னொரு தாளிப்பு கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுக்கணுங்க. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 1960 அரிசி பஞ்சம் ஏற்பட்டுச்சான். அரிசியுடைய விலை ரொம்ப அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், கொஞ்சமாக அரிசி சேர்த்து நிறைய கீரைகள், காய்கறிகள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பாத் செஞ்சுருவாங்களாம். லஞ்சுக்கு சாப்பிடுவாங்களாம். நல்லா ஒரு பவுல் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்குமா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்பப்போ ஆசை வரும் போதெல்லாம் எங்கள் அம்மா செய்வாங்க. இது ரொம்ப எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி மத்து வச்சு நம்ம கொஞ்சம் மசிச்சிக்கலாம். ரொம்ப இது பொங்கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. 1/2 முடி தேங்காயை துருவி சேர்த்துருக்கேன். 1 கப்பு இறால். இந்த இறாலை க்ளீன் பண்ணி கொஞ்சம் சிகப்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வேக வச்சு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம தாளித்தோம் இல்லையா, அந்த தாளிப்பையும் சேர்த்தாச்சு. இது மாசித்தூளுங்க, 2 டேபிள் ஸ்பூன். அதாவது இது ட்ரை ஃபிஷ், இது கடைகளில் கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கீரை பொடின்னு சொல்லுவோம். இது நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. சோம்பும் சிகப்பு மிளகாயும் வறுத்து அதை பொடி பண்ணி சேர்ப்போம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பவுல் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். லஞ்சுக்கே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு முறை செஞ்சுட்டா உங்கள் வீட்டில் எல்லோரும் மறுபடியும் கேட்பாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.